Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிச்சனுக்காக யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கோங்க. அது என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம், என்ன ப்ரைஸில் வருது, அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி மேக்ஸிமம் திங்ஸ் வந்து நான் அமேசானில் தாங்க வாங்கியிருக்கேன். அது எல்லாமே வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் தான், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் பே பண்ணேன், அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இந்த திங்ஸோடைய லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் என்ன செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிவிசி ஷீட் 5 மீட்டர் ஷீட்டுங்க. இது வந்து நம்ம ஷெல்ஃப் ஃபைனஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு லெதர் குவாலிட்டியில் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு பாருங்கள், ஒரு உடன் ஃபீல் லுக் வருது இல்லைங்களா. நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி நம்ம ஷெல்ஃப்ஸ்க்கு வந்து லைனிங்காக நம்ம போட்டுக்கலாம். நம்ம நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டிக்கர் கிடையாதுங்க, ஜஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கலாம், அவ்வளோதான். லைனர்ஸ் மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதோட ப்ரைஸ் வந்து 5 மீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 285 rupees வருது. இது வந்து நான் ஷெல்ஃப்ஸ்க்கு அதே மாதிரி கபோர்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை வாங்கியிருக்கேன். நல்லா திக்காகவும் இருக்குது, ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். இதுலேயே நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது, டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது. எனக்கு இந்த டிசைன் பிடிச்சனால நான் வாங்கியிருக்கேன். அடுத்த பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் ப்ரெஸ் வாங்கியிருக்கேங்க. இதோட ப்ரைஸ் வந்து 495 rupees வருது. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான 15 பிளேட்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. என்கிட்ட ஆல்ரெடி வந்து நம்ம முறுக்கு பிழியறது இருக்குது, ஆனாலும் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இடியாப்பம் அதெல்லாம் செய்கிறதுக்கும். அதே மாதிரி இப்போல்லாம் நம்ம கோதுமை மாவில் கூட நூடுல்ஸ்லாம் பிழியிறோம் இல்லைங்களா, அதுக்கு கூட இது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை வாங்கியிருக்கேன். இதில் இருக்க எம்ஆர்பி ப்ரைஸோடவே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் பாருங்க, இந்த மாதிரி மேலே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ப்ரெஸ் பண்ணி இதை வந்து இப்படி இழுத்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இடியாப்பமோ அல்லது முறுக்கு பிழியறதா இருந்தால் நம்ம பிழிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கீழே இருக்க இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து அந்த பிளேட் மாற்றுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்க பிளேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி, பிளாக் கலர் பாக்ஸ் மாதிரி, சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதே பாக்ஸில் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து டக்குன்னு தொலைஞ்சிடாமல் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது பாருங்கள். நம்ம ஏதாவது வந்து ஓட்டு பக்கடை போடணும் அல்லது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு டிசைனாக வேணும் நூடுல்ஸ் அப்படின்னா கூட நம்ம இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இடியாப்பம் முறுக்கு பிழியறதுக்கு பாருங்கள், சின்ன ஓட்டையாகவும் இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸ் ஓட்டையும் இருக்குது. இதே மாதிரி கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது கூடவே இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே கரெக்டாக அப்படியே செட் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளார நம்ம வச்சிடலாம். நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதோட ஃபீட்பேக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்பொழுதைக்கு இது வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பட்டன் சிஸ்டம் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நம்ம எடுத்துகிட்டு திருப்பி அதே வந்துட்டு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுறது. ஆனால் ஒரே ஒரு கையில் நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ணால் தான் அதோடைய இது தெரியும். பார்க்கலாம். அடுத்தது நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க, வாங்காமையே இருந்தேன். இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஹேண்ட் பிளெண்டர் தான் வாங்கியிருக்கேங்க. 7 ஸ்பீடில் இருக்க ஹேண்ட் பிளெண்டர் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 749 rupees வருது. எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரியில் தான் நான் வாங்கியிருக்கேன். இது கூட வந்துட்டு 4 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 7 ஸ்பீட் இருக்குது. நம்ம நார்மலாக வந்துட்டு கேக் செய்கிறதா இருந்தால் இந்த க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படுதுங்க. அதுக்காக தான் மெயினாக வாங்கியிருக்கேன். நம்ம மிக்சியில் என்ன தான் ட்ரை பண்ணாலும் க்ரீம் அவ்வளோ கரெக்டான டெக்ஸ்சரில் வரவே இல்லை. நிறையா தடவை நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த பிளெண்டர் வந்து வாங்கியிருக்கேனே. நிறையா டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு கேக் போடணும், கேக் ரெசிபீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்படுறாங்க, நிறைய வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான கேக் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். பட் 749 rupees இந்த ஹேண்ட் பிளெண்டர் பரவாயில்ல. ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பாருங்கள், 4 பிளேட் வந்து இது கூட கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கேக் க்ரீம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம கேக்கோடைய மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கூட, இல்லை தோசை மாவு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கோதுமை தோசை, அதுக்கெல்லாம் கூட நம்ம வந்துட்டு இந்த பிளெண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் வந்துட்டு கையில் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வாங்கினாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு கரண்ட்டில் இருக்கிறது இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அதை வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம கேக் அப்படின்னும் போது இது கூட நான் செட்டாக வாங்கியிருக்க பொருட்கள் என்னென்னன்றது காமிக்கிறேன். இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் பவுடர் வாங்கியிருக்கேங்க. இது வந்து Bakerswhip அப்படின்ற இந்த கம்பெனிலேருந்து இது வருது. இந்த விப்பிங் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா 450 grams இருக்குது. 450 grams இருக்க இந்த பவுடர் வந்து 375 rupees ஆகுதுங்க.
2020 மேனுஃபேக்சரிங் தான். 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக விப்பிங் க்ரீம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதில் வந்து நான் நிறைய பார்த்த ரிவ்யூஸும். 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மிஷின் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆயிரும்னு. ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இது கூடவே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்க நாசில்ஸும் வாங்கியிருக்கேன். இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா 175 ருபீஸ் வருதுங்க. டிஃப்ரெண்ட் 12 பீசஸ் செட் இருக்குது. 12 டிஃப்ரெண்ட் பீசஸில் நம்மளுக்கு நாசில்ஸ் இருக்குது. நம்ம கேக்கு க்ரீமுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக யூஸ் பண்ணுற இந்த நாசில்ஸ் எல்லாமே. இது கூடவே அவங்க வந்துட்டு ஒரு பைப்பிங் பேக்கும் கொடுத்துருக்காங்க. வாஷபிள் பேக் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா இந்த பைப்பிங் பேக் வந்துட்டு நம்ம தனியாக வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கும் இந்த இடத்துல அதுலேயே வந்துட்டு ஒரு நாசில் வந்து ஃபிட் பண்ணியும் இருக்குது. ஸோ இது எல்லாமே கேக் ரிலேட்டடாக செய்யணும் அப்படின்றதுக்காகவே வாங்கியிருக்க ஐட்டம்ஸ். இது எல்லாமே விப்பிங் க்ரீம் பவுடர், அப்புறம் ஹேண்ட் பிளெண்டர், அதே மாதிரி இந்த கேக் டெக்கரேட்டிங் நாசில்ஸ். இது கூடவே வந்துட்டு ஒரு சின்ன கேக் பேனும் வாங்கியிருக்கேன். இந்த 4 பொருட்களும் கேக் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறதுக்காகவே வாங்கியிருக்கேன். எல்லாருமே கேக் வந்து ரொம்ப விரும்பி கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் வந்துட்டு நம்ம கடையில் வாங்கி அந்த மாதிரி நம்ம செய்யும்போது அதே கன்சிஸ்டன்சி மிக்சியில் வரலங்க. ஸோ அதுக்காக தான் இது மாதிரி நம்ம வந்து செய்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேக் பேன். நிறைய பேர் கேக் பேன் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணது. 6 இன்ச் கேக் பேனுங்க. இது 110 ருபீஸ் வருது. வித் ஷிப்பிங் சார்ஜ் வந்துட்டு 30 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான். அடுத்தது நான் வாங்கியிருக்கிறது வந்து இடியாப்பம் ஸ்டாண்டு. சின்ன சைஸ் இடியாப்பம் இருக்க மாதிரி இருக்க ஸ்டாண்டு தாங்க. 5 பிளேட் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நாளாக இடியாப்பம் ஸ்டாண்ட் வாங்க நினச்சிட்டே இருந்தது. இதிலே வந்துட்டு நம்ம கொழுக்கட்டை கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 பிளேட் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ நம்ம செய்யும்போது கூட நம்ம இதில் வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இந்த ஸ்டாண்டும் கூட. இந்த ஸ்டாண்டோட இந்த சைஸில் இருக்க 5 பிளேட்டு சேர்த்து 775 ருபீஸ் வருதுங்க. இதுவும் ஃப்ரீ டெலிவரியில் தான் வந்துச்சு. நல்ல பேக்கிங்கில் தாங்க இருந்துச்சு. எதுவுமே எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. நான் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஆர்டர் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே கரெக்டான பேக்கிங்கில் நீட்டாக பேக்டெல்லாம் கரெக்டாக வந்துச்சு. எந்த டிஃபெக்ட்டுமே இல்லை எந்த பொருளையுமே. கண்டிப்பாக இந்த இடியாப்பம் ஸ்டாண்ட் தான் நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்தது நான் வாங்கியிருக்கிறது கிச்சனுக்காக ஒரு ஷீட் தாங்க வாங்கியிருக்கேன். 2 மீட்டர்ஸ் ஆயில் ப்ரூஃப் ஷீட் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரோட வர ஷீட். இது மெயினாக இதோட பர்பஸ் என்னென்னா, நம்மளுக்கு கிச்சனில் ஸ்டவ் பக்கத்தில் எங்கேயாவது உங்களுக்கு ஆயில் அதிகமாக படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸும் கூட. இதில் சூடு பட்டாலும் ஒன்றும் ஆகாது இந்த ஷீட்டு. அந்த மாதிரி தான் அது போட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 420 ருபீஸ் வருதுங்க. ஆனால் இது வந்து 2 மீட்டர்ஸ் மட்டும்தான். நான் எந்த பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்க்கு மேலே சிம்னி இருக்குது இல்லைங்களா, அதில் நிறைய எண்ணெய் பட்டுகிட்டே இருக்குங்க. அதுக்காக அதை கவர் பண்ணுறதுக்காக, மேல் சைடில் கவர் பண்ணுறதுக்காக நான் அதை வந்து வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ப்ரீத்தியில் இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸ் ஜார் வந்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து மாவரைக்கிறதுக்காக, அதாவது நம்ம அடை தோசைக்கெலாம் மாவரைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு சின்ன மிக்ஸி ஜார் தான் இருக்குது, அதை விட பெரிய சைஸில் இல்லை. ஸோ இது வந்து இப்போ வந்து வந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில். அதுக்காக இது வாங்கியிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே கடையில் வாங்கினது தான். இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது இல்லை. இதோட மூடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்த்துக்கலாம் எந்த மாதிரி அரைப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து, தண்ணி வேணும்னா நம்ம ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ மெயினாக கொஞ்சமாக நம்ம மாவரைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் இந்த ஜார் ப்ரீத்தியில். அடுத்தது ஃபெமோரா பிராண்டுடைய கிளாஸ் புட்டிங் ட்ரே வாங்கியிருக்கேங்க. ரொம்ப நாளாக ஆசையாகவே இருந்துச்சு இந்த மாதிரி கிளாஸ் ட்ரே வாங்கணுன்னு. நம்ம ஏதாவது புட்டிங் பண்ணும்போதோ அல்லது ஏதாவது ஹல்வா பண்ணும்போதோ நம்ம வந்துட்டு ட்ரேயில் ஊற்றுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் மெயினாக பார்த்திங்கன்னா புட்டிங்லாம் நம்ம செஞ்சோன்னா இந்த மாதிரி ட்ரேயில் நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி சைடில் 2 ஹேண்டில்ஸோடு வருதுங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 1600 ml, 1.5 லிட்டர் அளவுக்கு கெப்பாசிட்டி. அதனால் கொஞ்சம் நல்லாவே பெருசாகவே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ் வருது. இது நல்லாவே பேக் பண்ணியிருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு இப்படி சுற்றி அதுக்கு மேலே பபிள் ரேப் பண்ணி எந்த வித ஸ்க்ராட்சும் இல்லாமல் நல்லாவே வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு.
நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த ஆக்டோபஸ் ஸ்டாண்ட் என்கிட்ட இல்லை. இது வந்து டெக்லைஃப் அப்படின்ற ஒரு பிராண்டோடையது. இதோட ப்ரைஸ் வந்து 400 ருபீஸ் தான். எனக்கு மெயினாக கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் ஹைட் வந்து கம்மியாக எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி எடுக்க முடியல ஸ்டாண்ட் வச்சு. ஸோ அதுக்காக இந்த ஸ்டாண்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன். 400 ருபீஸ்க்கு நல்லாவே வர்த்துங்க, நல்லா நிற்கிது. அதே மாதிரி நம்ம இந்த ஸ்டாண்டு வந்து எந்த ஹைட்டுக்கு வேணாலும் அந்த ஹைட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி ஜன்னல்லையோ அல்லது உங்களுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கம்பிலையோ அப்படி மாட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படியே இப்படி ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ நீங்கள் இப்படி தாராளமாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது யூடியூபர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு குழந்தைங்க கிளாஸில் அட்டன் பண்ணுறாங்கன்னா கூட இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். எங்கே வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சு குழந்தைங்க கூட கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், இது ஒவ்வொரு இடத்துலையுமே நல்லா வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது பாருங்கள், காப்பர் பாட்டம் இருக்க சர்விங் பவுல். இது ரொம்ப குட்டி சைஸ் தாங்க. இது 350 ml கெப்பாசிட்டி தான். நான் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன். அதுவும் இது குக்கிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. சர்விங் பர்பஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதோட ப்ரைஸ் வந்து 440 ருபீஸு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் அதை வாங்கினேன். பிரெட் ஹல்வா மட்டும் நம்ம வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் ஒரு தடவை நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணும்போதே நான் சூடாக பிரெட் ஹல்வா அதில் போடவும் அந்த காப்பரில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கடாய் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது கூடவே ஒரு பவுட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. இது பீத்தாம்பரி பவுட்ரு. இதை வச்சு க்ளீன் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ்க்கு 440 ருபீஸுக்கு இது வந்து அவ்வளோ வர்த்து கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கடாய் வந்து எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி. இதோட லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. IndianArtvilla அப்படின்ற அவங்களுடைய பிராண்டோட கடாய் இது. ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு க்ரீம் செய்கிறதுக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கேக்கு செய்கிறதுக்கு கேக் பேன் எங்கே வாங்குறதுன்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்ட எல்லா திங்ஸுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் இப்போ வந்துட்டு சேல் போயிட்டுருக்கு. ஸோ நான் வாங்கினதை விடவே இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் இந்த வீடியோவில் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.